Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல புதினா சட்னி எப்படி செய்யறது அப்படினு பார்க்கலாம். இது ஒரு ஃபயர்லெஸ் சட்னி. அதாவது நம்ம தாளிக்கவோ வதக்கவோ எதுவுமே தேவையில்லை. இது செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா மேக்ஸिमम ஒரு 5 minutes தான் ஆகும். டைம் இல்ல இன்ஸ்டன்ட்டா ஒரு சட்னி செய்யணும் அப்படினா கண்டிப்பா இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்க. மெயினா வர்க்கிங் விமனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி. இந்த சட்னி பாத்தீங்கன்னா இட்லி, தோசை, கிச்சடி, வெஜ் புலாவ் அப்படி இல்லனா ஒயிட் ரைஸ் கூட துவையல் மாதிரியும் சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். இப்போ இது எப்படி செய்யறது அப்படினு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. இந்த புதினா சட்னி செய்ய தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 துண்டு தேங்காய், 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமா கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு சின்ன துண்டு ஆனியன். ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சிருக்க தேங்காவை சின்ன துண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கூடவே பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எல்லாமே சேர்த்து தண்ணி எதுவும் ஊற்றாமல் அப்படியே ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரே ஒரு பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். கடைசியாக ஆனியன் சேர்த்து அரைக்கிறதால ஆனியனோட டேஸ்ட்டு சேர்ந்து சட்னி இன்னும் அதிகமாக டேஸ்ட்டு கிடைக்கும். இது எல்லா இன்க்ரீடியன்ஸையும் அப்படியே போட்டு அரைக்கிறதால அதோடைய பச்சை வாசனை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது அப்படியே வெறுமனே சாப்பிடவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அப்படியே செய்ய பிடிக்கல அப்படின்னா ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு எடுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒரு 5 நிமிஷம் போட்டு வதக்கிட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் இதே மெத்தடில் ட்ரை பண்ணலாம். பட் இப்போ நம்ம செஞ்ச மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சட்னிக்கு ஒரு சூப்பர் மெயின் டிஷ் ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.